பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம யோகா நேச்சுரோபதி எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளித்தல், இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஆனா பண்ணுமா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டவுட் தான். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் நம்ம ட்ரை பண்ணோம்னு நினைப்போம். ட்ரை மட்டும் கிடையாது, அது ரெகுலராகவே நம்ம பண்ண போறோம். ஏன் அதை பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளித்தல், இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓரல் ஹைஜீன் சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் நம்ம பல்களுக்கும் ஈறுகளுக்கும் ரொம்ப நிறையவே இருக்கு. அது எப்படி ஒரு ஆயில் நம்ம வாயை கொப்பளிக்கிறதுனால எப்படி இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். எண்ணெய், இதுல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் ப்ரூவனா பாத்தீங்கன்னா 2 ஆயில்ஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுவும் மர செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இந்த 2 எண்ணெய்களும் பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 to 15 ml வாய்க்குள்ள எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா கொப்பளிப்போம் இல்லையா, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இது என்ன அப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷம் நீங்க ஸ்டார்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் உங்களால மெல்லமா நீங்க வாய் சைடு எல்லாமே கொப்பளிக்க ஆரம்பிக்கணும். இனிஷியலா உங்களுக்கு ஜா ஃபேஷியல் மசில்ஸ்ல லைட்டா வலி வரும். பட் நீங்க ஸ்லோவா, அதனாலதான் நான் 5-10 minutes சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க ட்ரை பண்ணலாம், அடுத்த நாள் 10 நிமிஷம் பண்ணலாம், அதுக்கப்புறம் 15 நிமிஷம். சோ ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 minutes நீங்க ஆயில் புல்லிங் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா காலையில பிஃபோர் பிரஷிங், நம்ம பல் துலக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் புல்லிங் நம்ம பண்ணணும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயில் புல்லிங் பிரஷிங்க்கும் ஃப்ளாசிங், நம்ம ஈறுகளை கிளீன் பண்றதுக்கோ ஒரு சப்ஸ்டிடியூட் கிடையாது. ஆயில் புல்லிங்ன்றது ஒரு அடிஷனல் மெத்தட் தான். சோ இப்போ இந்த ஆயில்ல என்ன இருக்கும், நம்ம காமனா பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும், லிப்பிட் சப்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். நம்ம வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் என்ன ஆகுது, நம்ம ஈறுகள்ல பற்கள்ல நிறைய பாக்டீரியாஸ் வைரஸஸ் நம்ம நார்மலா வாய்க்குள்ள இருக்கும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். அப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம், இந்த பாக்டீரியா பாடியில பாத்தீங்கன்னா அந்த செல் மெம்பரேன் ஃபுல்லாவுமே கொழுப்பு சத்து நிறைந்ததா தான் இருக்கும். சோ நம்ம எண்ணெயில இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து என்ன பண்ணும், இந்த பாக்டீரியாஸ் அதோட சேர்த்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்க வாய்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நச்சு கிருமிகளும் இந்த ஆயில் அட்ராக்ட் பண்றதுனால ஃபுல்லாவுமே டோட்டலா இந்த ஆயில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கும். சோ நம்ம நல்லா புல்லிங் பண்ண பாத்தீங்கன்னா அந்த வாயில நம்ம உமிழும் போது நம்ம உமிழ் நீரோட கலந்து ஒரு சோப் வாட்டர் மாதிரி நிறம் மாறும். அதுக்கு பேரு தான் செப்பானிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சோ ஆயிலோட சேர்ந்து இந்த பாக்டீரியா நச்சு பொருட்களும் சேரும் போது பாத்தீங்கன்னா இந்த செப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஃபுல்லாமே இந்த சோப் வாட்டர் எஃபெக்ட்ல நம்ம ஈறுகளையும் பற்களையும் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துரும். சோ நம்ம அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஆயிலை ஸ்பிட் அவுட் பண்ணிடணும். அது ஒரு வெள்ளை கலர்ல நுரை தள்ளின மாதிரி வந்துடும், அதை நம்ம ஸ்பிட் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த ஆயிலை நீங்க டஸ்ட்பின்ல ஸ்பிட் பண்ணுங்க, ஜிங்க்லயோ லெட்ரின்லயோ பண்ணக்கூடாது. ஏன்னா ஆயில் சிடென்ட் ஆகும். நம்ம டஸ்ட்பின்ல ஸ்பிட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நார்மல் பிரஷிங் நம்ம பண்ணிட்டு முடிச்சிடலாம். சோ இதை நீங்க ரெகுலரா பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வாய் சுத்தம், ஓரல் ஹைஜீன் நம்ம எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். நிறைய காலகட்டங்கள்ல இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த டயட்ரி சேஞ்சஸும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய பேருக்கு வாயில பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஆர்டர் வரும். ஈஸியா இந்த பிளேக்னு சொல்லுவோம், பல்ல ஏற்படக்கூடிய சொத்தைகள், ஜிஞ்சிவைட்டிஸ் சொல்லுவோம், ஈறுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், பிரஷ் பண்ணும் போதே பற்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரத்த கசிவு ஏற்படலாம், பல் வீக்கா இருக்கும், பல் கூச்சம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதுல ஒண்ணு முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட் பிரீத், இந்த நம்ம பிரீதிங்கே பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட ஸ்மெல்ல வரும். இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்டான சொல்யூஷன் தான் இந்த ஆயில் புல்லிங். சோ ரெகுலரா பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஈறுகள்ல வரக்கூடிய இந்த பிளேக்னு சொல்றோம் இல்லையா, பல் சொத்தை, ஈறுகளின் வீக்கம், இந்த பல் கூச்சம் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கிளியர் ஆகி வரும். அண்ட் இது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸும் நிறைய ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்ட்ராங்கா இது மாத்திரமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா கிடையாது. அதுக்கான ஸ்டடீஸ் இன்னும் கிடையாது. பட் நம்மளுக்கு அடிஷனலா இது நல்லாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெத்தட் தான் ஆயில் புல்லிங். இதுல நம்ம ஜாக்கிரதையா கவனிச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, அந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது யாரும் ஸ்வாலோ பண்ணிக்காம பாத்துக்கணும். ஏன்னா சில வயதானவர்கள் பாத்தீங்கன்னா பல் வீக்கா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆயில அவங்க மெழுங்கிட்டாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆயில் புல்லிங் நம்ம ஓரல் ஹைஜீன் மட்டும் கிடையாது, நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். எப்படின்னா நம்ம வாயில இருக்கக்கூடிய உமிழ் நீர் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஆரம்ப நிலையிலேயே டைஜஷன் ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஓரல் ஹைஜீன் நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா ஃபுட்டோட டைஜஷனும் நம்மளுக்கு பெட்டர் ஆகும்.
அண்ட் நம்மளுக்கு ஃபேஷியல் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இப்ப நம்ம பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எதை இம்ப்ரெஷன் பார்ப்போம், நம்ம ஐஸ் அண்ட் டீத் தான். ஸோ நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைம் கண்டிப்பா 20 மினிட்ஸ். நான் காலையில நாமளே அவசரத்துல பிரஷ் பண்ணிட்டு வரோம், நாங்க எப்படி இப்படி பண்றதுன்னு யோசிக்கலாம். நீங்க எழுந்த உடனே மற்ற வேலைகள் பண்ணும்போது ஆயில வந்து வாயில வச்சுட்டு புல்லிங் பண்ண ஆரம்பிங்க. தென் நீங்க பிரஷ் பண்ணிட்டு உங்களோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய டிஃபரன்சஸ் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.